ஆதிரை அவர்கள் இப்ப பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. இந்த 3வது வாரம் ஆதிரை அவர்கள் எலிமினேட் ஆனது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க எஃப்ஜேக்கு வேணா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். வெளியில உள்ளவங்களுக்குலாம் பெரிய அளவுல அதிர்ச்சியா இருக்க வாய்ப்புகள் இல்ல. இந்த சீசன பொறுத்தவரையிலும் இவங்க என்ட்ரி குடுத்து முதல் வீக்ல இருந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களோட கேம் பிளே வந்து கரெக்ட்டா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பெரிய அளவுல சுவாரஸ்யம் இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. ஸோ எஃப்ஜியோட சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ண சேட்டைகள் தான் அதிகம். அது வந்து வெளியில வந்து பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அளவுக்கு மீறி அரோராவ தாண்டி இவங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத வெளியில வந்து நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஒரு மாரி எரிச்சல் அடைய வச்சது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கும்போது டக்குன்னு இவங்கள வந்து ஆஃப் பண்ணி இவங்க வந்து எலிமினேட் ஆயிரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு பெரிய அளவுல யாருமே போட காணோம். ஸோ 3 பேர் கடைசி இடத்துல இருந்தாங்க. ஒண்ணு கலை, இன்னொன்னு அரோரா அண்ட் ஆதிரை. இந்த 3 பேர்ல இருந்து இந்த வீக் 2 பேர் எலிமினேட் ஆக போறாங்க. 6 பேர் புது கண்டஸ்டன்ட் உள்ளுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறாப்புல ஒரு தகவல் இருக்கிறப்ப தான். ஸோ இப்ப முதல் ஆளா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர்கள் ஆதிரை அவர்கள் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து டபுள் எலிமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு வந்து அரோராவா, கலையா அப்படிங்கிறது அது நாளைக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நிலவரப்படி நம்ம ஆதிரை அவர்கள் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து நேத்து கூட ஃபுல்லா அவங்களோட எபிசோடு தான் வந்திருந்துச்சு. ஃபுல்லா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஜேவோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இது மாரி நேத்து ஒரு மாரி இருக்கு, இன்னைக்கு ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயும் ஒரே மாரி இரு அப்படின்னு சொல்லி சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல எஃப்ஜே ஓரளவுக்கு சுதாரிச்சுக்கிட்டாரு. இவங்களோட சேர்ந்துகிட்டு இருந்தோம். வெளியில வந்து பேர் கெட்டு போயிரும். வெளியில வந்து வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேர் ஒரு மாரி டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, "ஏன் உங்களுக்கு மட்டும் தான் பேரு கெட்டு போகும். எனக்கெல்லாம் கெட்டு போகாதா?" அப்படின்லாம் சொல்லி பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆதிரி அவர்கள். அது என்னமோ இந்த வாரத்தோட அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கலாம். நல்ல கண்டஸ்டன்ட்டா விளையாண்டுருக்கலாம். இவங்க என்ன நெனச்சுட்டாங்க அப்படின்னா, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வர்றதுக்கு முதல் நாள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எதர்ச்சியா எஃப்ஜேவ சந்திச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. உள்ளுக்கு போயிட்டு லவ் பண்றாப்புல இருந்தோம் அப்படின்னா, ஒரு மாரி கன்டென்ட் கிடைக்கும். நம்ம ரொம்ப நாள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மதமேல வந்து கேம் வந்து சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறாப்புல தான் தோணுது. இவங்க இண்டிவிஜுவலா கேம் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கு இருந்திருக்கலாம். ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம். பட் இவங்க எட்ஜோட சேர்ந்துக்கிட்டு லவ் அது இதுன்னு பேசிக்கிட்டு திரிஞ்சதுனால, இப்ப எலிமினேட் ஆயிட்டாங்க. இவங்க எலிமினேட் ஆனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.